அடுத்த காரணம் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு எக்ஸசைஸே இல்ல அப்படின்றது தான். இப்போ நம்ம குண்டா இருந்தா தான் எக்சர்சைஸ் பண்ணணும், ஒல்லியா இருந்தா எக்சர்சைஸ் பண்ண தேவையில்ல. இல்ல கரெக்ட்டா தான் இருக்கேன்னு என்ன எல்லாரும் சொல்றாங்க. நான் ஏன் எக்சர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸர்சைஸ் வந்து உங்க வெயிட் லாஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாதுங்க. நீங்க எக்சர்சைஸ் பண்ணா உடனே வெயிட்டும் குறைஞ்சிட மாட்டீங்க. எக்ஸர்சைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது ஈவன் ஒரு வாக்கிங்கா இருக்கலாம், ஒரு சைக்கிளிங்கா இருக்கலாம், இல்லன்னா வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்கா கூட இருக்கலாம். அதுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. வெயிட் லாஸ தாண்டி எல்லா எக்ஸர்சைஸுக்கும், எல்லா நம்ம நடக்கிற வாக்கிங்க்குமா இருக்கட்டும், சைக்கிளிங்க்குமா இருக்கட்டும், நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்கறதில்ல. நம்ம பார்க்கறது வெயிட் லாஸ். இதெல்லாம் பண்ணா வெயிட் லாஸ் ஆகும்னா, ஆல்ரெடி ஒல்லியா தானே இருக்கேன். நான் ஏன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும்? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடம்ப குறைக்கிறதுக்கு இல்ல, நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு. ஸோ நம்மள நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா, ஒரு எக்ஸர்சைஸோ, ஒரு வாக்கிங்கோ, ஒரு சைக்கிளிங்கோ ஏதோ ஒண்ணு நம்ம ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? நம்ம அப்படி இல்லாத போதும் கண்டிப்பா நமக்கு உடல் பருமன் அப்படின்றது ஏற்படும்.